திண்டுக்கல் ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பாக ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து சுமார் 600 தபால்களை திண்டுக்கல் தலைமை தபால் நிலையத்திலிருந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் செயலாளருக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இன்று தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் சார்பாக ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் சுமார் 40,000 தபால்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் செயலாளருக்கு அனுப்பும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதன்பின் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மட்டும் சுமார் 600 தபால்களை அனுப்பினர். மேலும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 40,000 தபால்களை அனுப்புவதாகவும், அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் வெள்ளிக்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி செயலாளரும் தற்காலிக விடுப்பெடுத்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் ஜான் போஸ்கோ தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மாநில ஆலோசகர் PDO சுப்பிரமணி மற்றும் மாநில துணைத் தலைவர் ஹரேசரன், மாநில இணைச் செயலாளர்கள் விஜய் கர்ணபாண்டியன், சேசுராஜ், துளசிதாசன், தண்டவாணி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பாலதண்டவாணி, பாலசுப்பிரமணி, மாவட்ட தலைவர் பாண்டியராஜன், மாவட்ட செயலாளர் கர்ணன், மாவட்ட பொருளாளர் கந்தசாமி, மாவட்ட மகளிரணி ஜெயமணி, ஜெனிஃபர், ஒன்றிய தலைவர்கள் துரைப்பாண்டி, கோபால், கண்ணன், செல்லமுத்து, நாச்சிமுத்து, கணேசன், அழகர்சாமி, மோகன்தாஸ், தாம்பரநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஓய்வூதிய திட்டத்தில் உடனடியாக இணைத்திடுக. உள்ள போட்டு வரணும். அதே வரிசையா போடுங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் 600 கடிதங்கள் இன்றைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு உடனடியாக ஊராட்சி செயலர்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்றால் கடினமான போராட்டங்கள், கடுமையான போராட்டங்களை மாநில அமைப்பு எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 3ஆம் கட்டமாக எதிர்வருகின்ற 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மீண்டும் ஊராட்சி செயல்கள் தற்செயல் விடுப்பெடுத்து சென்னை பனகல் மாளிகை சைதாப்பேட்டை இயக்குனர் அலுவலகம் முன்பாக நாங்கள் பெருந்திர முறையீடு நடத்த இருக்கின்றோம்.